என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை பற்றிய பயம் இருந்தால் அதை விட்டுவிடு. உன் வாழ்க்கையின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை கொள். இந்த சாய்நாதன் உன்னை எந்த சூழ்நிலைகளிலும் கைவிடாமல் காப்பேன் என்று முழு நம்பிக்கை கொள். உன் நம்பிக்கையை எப்பொழுதும் நான் வீணாக்க மாட்டேன். உன் மனதில் நீ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தியின் ஆழம், அதன் அளவை நான் அறிந்தே இருக்கின்றேன். யாராலும் அதை தொட முடியாத அளவிற்கு அது ஆழமானதாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கவும் செய்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ செலுத்துகின்ற அந்த ஒவ்வொரு காணிக்கையும் நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையுமாக திகழ்கின்றது. அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உன்னுடைய காணிக்கையை நான் மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். பிறருடைய துன்பத்தில் நீ கண்ணீர் சிந்துவதை பார்க்கின்றேன். இந்த குணம் மேலானது. பிறருடைய இன்பத்தில் முழுமையான மகிழ்ச்சி நீ அடைவதை பார்க்கின்றேன். இந்த குணம் மிகவும் சிறப்புடையது. பல பேர் பிறருடைய இன்பத்தில் துன்பப்படுகின்றார்கள், பிறருடைய துன்பத்தில் மகிழ்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நிலை தாழ்வானது. என்னுடைய பக்தர்கள் அந்த நிலையை ஒரு பொழுதும் அடைந்தது இல்லை. மிகவும் சந்தோஷம். படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரப்போவதை நான் பார்த்து பார்த்து மகிழப் போகின்றேன். எந்த விஷயங்களெல்லாம் உன்னை கீழ் நோக்கி தள்ளியதோ அதே விஷயங்கள் உன்னை இனி மேல் நோக்கி வரச் செய்யும். யாரெல்லாம் உன்னை கைவிட்டார்களோ அவர்களே உன்னை கரம் கொடுத்து காப்பாற்றப் போகின்றார்கள். யாரெல்லாம் உன்னை உதறி சென்றார்களோ அவர்களே உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவுபவர்களாக காத்து நிற்பார்கள். இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா, அது எனக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்குமா என்று எல்லாம் மனதிற்குள் கேள்வியை வைத்திருக்கின்றாய். எல்லாம் நடக்கும். சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். எல்லாவற்றிலும் மாற்றம் வரும். மாற்றம் வந்து கொண்டேதான் இருக்கும். நேற்றைக்கு இருந்தது போல நீ இன்றைக்கு சில விஷயங்களில் இல்லை. மாற்றம் வந்திருக்கின்றது. அந்த மாற்றங்கள் எப்பொழுதும் நல்லனவாகத்தான் இருக்கவும் செய்திருக்கின்றது. பிறரால் அதிக அளவு வஞ்சிக்கப்பட்டும் ஏமாற்றப்பட்டும் இருக்கின்றாய். கடந்த காலத்தில் முடிந்த விஷயங்களை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுகின்றாய். நிகழ்காலம் உனக்காக உன் கரங்களில் இருப்பது. அதை கடந்த காலத்தை நினைப்பதிலேயே கழித்து விடாதே. நிகழ்காலத்தை நீ முழுமையாக வாழ வேண்டும். சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது. அது அதிக அளவு வேதனையை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு. நடந்து முடிந்த விஷயத்திலும் ஒரு காரணம் உள்ளது. அதை மனமாற தெரிந்து கொண்டு அதை நினைத்து கஷ்டப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் மனதை நீ ஆறுதல் படுத்திக்கொள். மனம் அதிகமான வலியை கண்டால் என் முன் வந்து அமர்ந்து தியானம் செய். உன் மனதின் கேள்விகளுக்கு எல்லாம் தியானம் முடிவதற்குள்ளேயே மனதிற்குள் விடையை நான் புகுத்தி விடுவேன். உன் வாழ்க்கையை படிப்படியாக வளரச் செய்ய, முன்னேற செய்ய, மகிழ்ச்சியை காண நான் எல்லா வழிவகைகளிலும் உதவியை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த உதவி உன்னை நேரடியாக வந்து சேர வேண்டுமானால் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நிறுத்திவிட்டு மனதை அமைதிப்படுத்த வேண்டும். எங்கே அமைதி இருக்கின்றதோ அங்கே என்னுடைய குரல் தாராளமாக கேட்கும். ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய மனம் என்னுடைய குறிப்புகளை பெற தவறிவிடுகின்றது. என் அன்பு குழந்தையே, பல கஷ்டங்களை அடுக்கடுக்காக சந்தித்த உன் வாழ்க்கை இனி அடுக்கடுக்கான இன்பங்களை சந்திக்கப் போவது உறுதி. என்னுடைய அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்வாய். என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு நிறையவே கிடைத்திருக்கின்றது. அதுவே யோகமானது. மிகுந்த ஆசிர்வாதத்தை நீ இறைவனின் மூலமாக பெற்றிருப்பதால் இந்த குருவை வணங்கக்கூடிய புண்ணியமும் சேர்ந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக திகழ்கின்றேன். அதனால் எந்த ஒரு கவலையும் நீ அதிகமாக பட வேண்டியது இல்லை. தைரியமாக இரு. சரிவுகளும் உன் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்கத்தான் என்பதை மறவாமல் இரு. எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமான நன்மைகளை நீ பெறுவாய். நான் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து கொடுப்பேன். நான் என்ற ஆணவமும் நான் என்ற அகங்காரமும்
எவரொருவர் இல்லாமல் என்னை நாடி வந்தாலோ அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் என்னுடைய அருள் பார்வையால் நான் பூர்த்தி செய்வேன். அந்த வகையில் எந்த ஒரு ஆணவமும் செருக்கும் உன்னிடம் இல்லை. மிகவும் மகிழ்ச்சி. உன் தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாக போகின்றது. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றோமே என்று வருத்தம் கொள்ளாதே. உனக்கான எல்லை இல்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது. அதை மறந்தும் போகாதே. என் அன்பு குழந்தையே, உனக்கென தனி அடையாளத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ முன்னேற உனக்கான சக்தியையும் உன் மனதிற்கு அமைதியையும் நான் கொடுப்பேன். எவ்வளவு கீழிறங்கி நீ சென்றாலும் உன் வாழ்க்கை பிறர் மத்தியில் மேலோங்கி நிற்க நான் உதவிடுவேன். மாற்றங்கள் திடீரென்று வந்து உன் வாழ்வை தேடி அதிர்ஷ்டம் சூழ நான் வழி செய்வேன். என் அன்பு குழந்தையே, நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் மட்டும் செய். அது போதும். நீ நினைப்பது எல்லாம் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். நீ என்னிடம் கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதிக செலவுகளை செய்து பூஜைகளோ புனஸ்காரங்களையோ சடங்குகளையோ சம்பிரதாயங்களையோ என்னுடைய மனம் விரும்புவது இல்லை. ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் போதும், நான் அங்கே வாசம் செய்பவனாக மாறிவிடுகின்றேன். உன்னுடைய மனது பரிசுத்தமாக இருந்தால் போதும். உன்னுடைய மனதில் நான் என்றென்றும் வாழ ஆசையும் படுவேன். என் அன்பு குழந்தையே, எனது நாமத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் சொல்பவர்களுடைய எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்ற கடமைப்பட்டவன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருப்பேன். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையை எதுவும் நெருங்க முடியாது. என்னுடைய அனுமதியோடு பல நன்மைகள் இனி உன் வாழ்வை வந்து அடையும். உன் வாழ்க்கை மேலும் மேலும் இன்ப நிலையை அடையும். அதற்கு நான் உறுதி அளிக்கின்றேன். உன் பக்தி என்னை மிகவும் குளிர்வித்திருக்கின்றது. உன்னுடைய பக்தியால் நான் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றேன். எல்லா இன்பங்களையும் நீ இனி ஒரு சேர பெற்று மகிழ்வாய். கவலை கொள்ளாதே என் குழந்தையே. உனக்கு துணையாக என்றென்றும் இருந்து உனக்கான நன்மைகளை நான் புரிய கடமைப்பட்டிருக்கின்றேன். உன்னுடைய பக்தியால் மனம் குளிர்ந்த நான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி நீ மனம் குளிர்வதை பார்த்து நான் ரசிப்பேன். உன்னுடைய அன்பு மழையில் நான் நனைவேன். என்னுடைய அருள் மழையில் நீ நனைவாய். நீயும் நானும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றோம். பக்தியாலும் அன்பாலும் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். உன்னுடைய பக்திக்கு ஈடு இணை இல்லை. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இனி மிகவும் சந்தோஷம் அடையும். யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் அவர்கள் முன்னிலையில் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். நல்லது நடக்கும்.